தான் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் ஜூலை 4ஆம் தேதி ஆர்ட் ஃபிலிம் ஏதாவது எடுத்து சொல்ற விதமா இருக்கக்கூடிய கருத்துள்ள படமா டைரக்ட் பண்ற ராம் அண்ட் தமிழ் படம் மாதிரி கமர்ஷியல் மூவில ஆக்ட் பண்ற சிவா, இவங்க ரெண்டு பேர்த்துடைய காம்போல பறந்து போன்ற படத்தை வெளியிட்டாங்க. அந்த படத்தோடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல வழக்கமான ராம் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அது போக வழக்கமா நம்ம சிவா படம் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன் ஆர் டூ இடத்துல மட்டும்தான் ராம் படம் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு இல்லையா. மற்றபடி கம்ப்ளீட்டா ஒரு தங்கமீன்கள் படமோ இல்ல கட்டுரை தமிழ் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் இருந்தது. நம்ம இதெல்லாம் பிளேஸ்லாம் காமிக்கலாம். என்னெல்லாம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எந்த அளவுக்கு பழகிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த படம் மூலயமா அவ்வளோ அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. முக்கியமா இந்த படம் பெத்தவங்களுக்கு கருத்துள்ள ஒரு படமா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்துள்ள விஷயம் அவ்வளோ அழகா இருந்ததுங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திருப்பூர் ஒரு சம்பவம் ட்ரெண்டிங்ல இருந்து அந்த ஒரு சம்பவத்தை போற போக்குல கொடுத்து தரமான ஒரு சம்பவமா பண்ணியிருந்தாங்க. மீட்டு ரகுநாதன் குட் நைட் படத்துல எந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் இருந்ததோ அதே அளவுக்கு இந்த படத்துல கேரக்டர் கொடுத்து ஆக சிறந்த ஒரு கதாபாத்திரத்துல பிளே பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு வருங்காலத்துல வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இல்ல சரத்குமார், சித்தார்த், தேவயானி, அதுக்கப்புறம் சித்தார்த்தோடைய லவ்வர் கேரக்டர்ல பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டரும் அவ்வளோ தெளிவா நல்லா ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலியராலும் என்ன அளவுக்கு பாடுபடுறாங்க அப்படின்றத அவ்வளோ அழகா நல்லா நேர்த்தியா ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீ கணேஷ் இதுக்கு முன்னாடி 8 தொட்டாக்கள் அப்படின்ற படத்தை கொடுத்திருந்தாரு. இந்த படம் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி, நல்ல ஒரு எமோஷனல் மூவியா சூப்பரா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை தான் சினிமாவா எடுப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு வாழ்க்கையாவே இருக்கு.